ரீசெண்டாக இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி சட்ட ரீதியான அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். ராம ரவிக்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறாங்க 120 வருஷமாக ஏற்றிட்டு இருந்த தீபத்தை இடத்தை விட்டுட்டு சர்ச்சைக்குரிய பகுதியான தர்கா பக்கத்தில் தீபத்தை ஏற்றணும்னு ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு இந்து மக்கள் முன்னணியினரோட மத்திய துணை இராணுவ படையினோட விளக்க தீபம் ஏற்ற போகிறாங்க. அப்போ அங்கே கலவர சூழல் நிகழுமாறு இருந்ததுனால தமிழ்நாடு அரசு 144 தடை உத்தரவு பிறப்பித்து அந்த போராட்டத்தை கலவரத்தையும் தடுக்க முயற்சி எடுக்கிறாங்க. மீண்டும் அடுத்த நாள் மாலையில் இந்த பதட்டமான சூழ்நிலை நிலவுவதனால தமிழ்நாடு அரசு யாரையுமே தீபம் ஏற்ற விடாமல் அங்கே நடந்த போராட்டத்தையும் கலவரத்தையும் அழகான முறையில் கையாண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்றவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. அதனால இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி யாரும் தவறான செய்திகளோ தவறான கருத்துக்களோ சமூக வலைத்தளங்களில் பதிவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். பரப்பும் நபர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு தீர்ப்பு வரும் முறை அசாதாரண சூழலை நிலவாதவாறு மக்கள் பின்பற்ற வேண்டும்னு கேட்கிறேன். யுவர் ரைட்ஸ் அவர் வாய்ஸ்.